பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பாட்டி விக்ரம், என்னடா இது? ஏன்டா இவ்வளவு லேட்டு? உங்க அம்மா நீங்க எப்ப வருவீங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டுட்டா தெரியுமா? ஆமாண்டா விக்ரம், அது சென்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 பேர் வெளியில போறீங்க, அது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுடா. அதோட வரதுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனாலதான் மாத்தி கால் பண்ணிட்டே இருந்தோம். டிஸ்டர்ப் பண்ணிட்டோமாடா நாங்க? சாச்சா அப்படிலாம் இல்லம்மா. சரிடா விக்ரம், என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம் ஆகிட்டு? தேவிக்கு இது என்னமா கேள்வி? 3 பேரும் எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பாங்க. சரி ஓகே, 3 பேரும் பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க, போங்க. ரேணு, சஞ்சு என்னமா சொல்றா? விக்ரம், 2 பேரும் அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? என்னாச்சு? சஞ்சு ஏதோ காணாம போயிட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. என்னாச்சு? இல்ல மாமா, அது ரேணு என்னமா அது இதுன்னு இழுக்கிற? என்னாச்சு? என் மனசு அப்பவே படபடப்பா இருந்துச்சு, அதனாலதான் நான் அத்தனை வாட்டி கால் பண்ணி கேட்டேன். என்னாச்சுமா? டேய், 2 பேரும் இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? முதல்ல என்னாச்சுடா? இல்லத்த, அது ஆமாத்த, சஞ்சு சூப்பர் மார்க்கெட்ல காணாம போயிட்டா, அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன? டே விக்ரம், ரேணு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சஞ்சு காணாம போயிட்டாளா? ஆமா விக்ரம், என்னடா ஆச்சு? எனக்கு மனசுல ஒரு மாதிரி படபடப்பா இருக்குடா. என்னாச்சு முதல்ல சொல்லுடா தெளிவா. ஐயோ அம்மா அப்பா 2 பேரும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சஞ்சு விளையாட்டு வாக்குல வழி தவறி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்க அவளை எங்கெங்கயோ தேடினோம். கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதோட பெரிய சூப்பர் மார்க்கெட் வேற. சஞ்சு எங்க இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தான் அவளை பத்திரமா வச்சிருந்தாங்க. அப்புறம் சஞ்சு எங்க கிட்ட வந்துட்டா. அவ்வளவுதான் நடந்துச்சு. மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ப்ளீஸ் பயப்படாதீங்க. விக்ரம், ரேணு, என்ன இதெல்லாம்? 2 பேரும் இவ்வளவு கவனக்குறைவாவா இருப்பீங்க? ஆமா ரேணு, என்னமா இதெல்லாம்? நீ சஞ்சு பத்திரமா தான பாத்துப்ப, அப்புறம் எப்படிமா இவ்வளவு கவனக்குறைவா இருந்த நீ? அம்மா அப்பா, ரேணு மேல மிஸ்டேக் இல்ல. ரேணு சஞ்சுவை பத்திரமா பாத்துக்க சொல்லி என்கிட்ட தான் விட்டுட்டு போனா. நான் தான் சஞ்சுவை பாத்துக்கிட்டு இருந்தேன். பட் நான் கண்ணசர நேரத்துல சஞ்சு எங்கேயோ போயிட்டா. அவ்வளவுதான் நடந்துச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. ப்ளீஸ் நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. அதான் சஞ்சு பத்திரமா வந்துட்டால, அப்புறம் என்ன? ஆமாத்தே, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லத்தே. கடவுள் மாதிரி ஒரு பொண்ணு நம்ம சஞ்சுவை பத்திரமா வச்சிருந்தாத்தே. என்னமோமா மனசுல ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. போ, கடவுள் தான் அந்த பொண்ணை சரியான நேரத்துல அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க கூட முடியல. இந்த காலத்துல பாக்குறவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, பாக்குற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம யாரையும் நம்பவும் கூடாது. அதுவும் குழந்தை விஷயத்துல கண்டிப்பா நம்பவே கூடாது. கடவுள் தான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பொண்ணு பத்திரமா சஞ்சுவை உங்ககிட்டே சேர்த்துட்டா. சரிமா தேவிக்கு விடு. நடந்துருச்சு. நடந்ததை பத்தி பேசுறதுனால ஒரு பலனும் இல்ல. கடவுள் மாதிரி அந்த பொண்ணு காப்பாத்துற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் விக்ரம், ரேணு வெளியில போகும்போது சஞ்சுவை இன்னும் நல்லா பத்திரமா பாத்துக்கணும். புரிஞ்சதா? சரிமா ரேணு, நீங்க 3 பேர் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன், சாப்பிடலாம். ஏன் நான் வந்தோட பண்ணிருப்பல, நீங்க ஏத்த பண்ணீங்க? ரேணு, இது என்னமா இருக்கு? 3 பேர் வெளியில போயிட்டு டயர்டா வருவீங்க, அதனாலதான் நானே பண்ணிட்டேன். சரிமா, 3 பேர் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. டார்லிங், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்ல நானும் அர்ஜுனும் சேரணுங்கிறதுக்காக ஏதாச்சும் போய் சொல்றியா? பைஷு, அப்படிலாம் இல்லடி, உண்மையாதான் சொல்றேன். டாக்டர் தான் பிசிக்கலி நான் ஃபிட்டா இருக்கேன், அதனால லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அதனால தாண்டி உங்ககிட்ட சொல்றேன். அதோட எங்களுக்காக தானடி நீ அர்ஜுனும் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இங்கே பாரு வைஷு, இப்போ எனக்கும் க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் நீ ஆசைப்பட்ட மாதிரி நாங்களும் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் நீங்களும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கடி, சரியா? மித்து, வெயிட். இது சொல்லும் போது என் மித்து டார்லிங் முகத்துல சின்னதாக ஒரு வெக்கம் வந்துச்சு. அதை நான் பார்த்தேன். என்னடி வெக்கப்படுறியா? அப்படிலாம் இல்லடி. ஏண்டி நீ வேற? நான் இதை பத்தி பேசுறேன், நீ எதை பத்தி பேசுற? மித்து டார்லிங், எனக்கு தெரியாதா என் மித்து எதுக்காக வெக்கப்பட்டீங்கன்னு? ஃபைனலி நான் ஆசைப்பட்ட மாதிரி நானும் என் மித்து டார்லிங்கும் ஒன்னாவே லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐஷு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியலடி. ஆனா நீ எனக்காக யோசிச்சு நீ உன் லைஃபை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கடி. நீ தான் இப்படி இருக்கன்னு பார்த்தா அர்ஜுனும் நீ எடுத்த முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு பாரு. உண்மையாவே உங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. மித்து, என்னடி பேசுற நீ? இதே உங்க நிலைமையில நாங்க இருந்திருந்தா நீங்களும் இதே தானடி பண்ணிருப்பீங்க. அதனால இதெல்லாம் ஒண்ணுல விடு. அதோட மித்து, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம நடக்க போறத பத்தி மட்டும் பேசலாம், சரியா? ஆமா
ஆமா வேஷு, நான் லைஃப் இந்த அளவுக்கு மாறும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிட்டுடி. நான் எங்கடா பழைய லைஃப்குள்ளார என்னால் வரவே முடியாதவங்களாம் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பழைய மாதிரி முழுசாக இல்லைனாலும் முக்கால்வாசி நான் வந்துட்டேன்டி. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. மித்து என்னடி பேசுற நீ? ஆதி மாமா உன் மேல உயிரே வச்சிருக்காருடி. அவர் எங்க எல்லார்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? மித்துவை கண்டிப்பா நான் பழைய மாதிரி ஆக்குவேன்னு ரொம்ப வைராக்கியத்தோட இருந்தாருடி. இன்னைக்கு அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. இந்த அளவுக்கு கியூர் ஆகி நிக்கிறதுக்கு காரணமே ஆதி மாமா உன் மேல வச்சிருந்த அன்பு, பாசம், எல்லாத்துக்கும் மேல அளவு கடந்த காதல். அது எல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு என்னோட பழைய மித்துவா நீ முன்னாடி நின்றுட்டு இருக்க. நீ யாருக்காச்சும் உண்மையாவே மனசார நன்றி சொல்லணும்னா அது உன்னோட ஹிட்லருக்கு போய் சொல்லுடி. பிகாஸ் அவர் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு என்ன ஆகியிருக்குமோன்னு என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல மித்து. எனக்கு என் மித்து டார்லிங் என் முன்னாடி இந்த அளவுக்கு ஹாப்பியாக நின்று இதை சொல்கிறத கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள். அது உன்னோட புருஷன், உன் ஹிட்லர் ஆதி மாமா மட்டும்தான். மித்து மித்து ஏண்டி அலற? என்னாச்சு? இல்லடி, நான் அழல, இது ஆனந்த கண்ணீர்டி. ஏன்னா நீ சொல்கிற மாதிரி என் ஹிட்லர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில சத்தியமாக நான் இருந்திருக்க மாட்டேன்டி. பழைய வாழ்க்கைக்கு என்னால் மீண்டு வர முடியும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை வைஷு. அந்த நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். ஆனால் அவன் நான் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போதே என்னை கல்யாணம் பண்ணி இதோ இன்னைக்கு பழைய மித்துவா என்னை மாற்றிருக்காண்டி. அப்போ அவன் என் மேலே எந்த அளவுக்கு காதலை வச்சிருந்திருப்பான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வைஷு. உண்மையாகவே அவனை மாதிரி ஒருத்தவரை என் லைஃப்பில் அனுப்பி வச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தாண்டி நான் நன்றி சொல்கிறேன். மித்து ப்ளீஸ் டி அழாத. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவல, கடவுள் உனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆண் தேவதை ஆதி மாமா தானே. இன்னைக்கு பாரு அது ப்ரூவ் ஆகிடுச்சு. எப்படியோ முட்டி மோதி என்னென்னமோ பண்ணி அவர் ஒன்று பழைய மாதிரி ஆக்கிட்டாருடி. உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடி. ஃபஸ்ட்டு அழாத மித்து ப்ளீஸ். இல்லை வைஷு, அவன் நிலைமையில வேற யார் இருந்திருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலடி. ஆனால் அவன் நான் அந்த நிலைமையில இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாளும் உனக்கு குணமாகிடுன்னு நான் கஷ்டப்பட்டதை விட அவன் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. சத்தியமா இவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரியலடி. சத்தியமா எனக்கு தெரியல. அதனாலதான் எனக்கு அழுகே வருது. தூ ப்ளீஸ் டி அழாத. இல்லைன்னா நான் ஆதி மாமாவை கூப்பிடுவேன். எப்படி வசதி? என்ன அதெல்லாம் வேண்டாண்டி. நான் அழுகிறேன்னு தெரிஞ்சாவே அவன் என்னை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவான். ப்ளீஸ் டி அதெல்லாம் வேண்டாம். மித்து உன் அழுகை நிறுத்துறதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகேடி. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லு சரியா? இதுக்கு மேலேயும் 2 பேரும் லூசுத்தனமா உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காதீங்க. ஓகே? சரிடி, கண்டிப்பா சொல்றேன். சரிடி, டைம் ஆகுது பாரு, நீ ரூமுக்கு போ. அர்ஜுன் உனக்காக வெயிட் பண்ணுவாரு. சரிடி. மித்து நான் ஒன்று சொல்லணும். என்னடி? இல்லடி, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஃபேமிலியை பார்த்தேன்னு சொன்னல. அந்த பாப்பாவோட அப்பாவும் அப்படியே ஒன்ன மாதிரி லைட்டாக சாயல் இருந்துச்சுன்னு சொன்னல. அவங்கள உனக்கு இனிமே எப்படா திரும்ப காட்டுவோன்னு எனக்கு இருக்குடி. என்ன மறுபடியும் முதலேந்தா? வைஷு இது எத்தனை தடவை தாண்டி சொல்லுவ? கடவுளே, அடி அவங்க யாரு என்னன்னே தெரியாது. நீ என்னடி? நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மறுபடியும் இதை பத்தியே பேசிட்டே இருக்கா? ஐயோ மித்து, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்காக மறுபடியும் அவங்களே பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு என்னமோ தெரியலடி. அவங்கள உங்ககிட்ட எனக்கு காட்டணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு டைம் எப்பயாச்சும் பார்த்தனா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அவங்கள உனக்கு நான் காட்டுவேன். ஐஷு சரி ஓகேடி. விதி அவங்கள நான் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும் சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருடி. சரி ஓகேடி, டைம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ. இல்லைன்னா உன் புருஷனுக்கு தண்ணி தாக எடுத்து பாவம் அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக இங்க தேடிட்டு வந்துட போறாரு. மித்து என்னடி சொல்ற? என்ன தண்ணி தாகம்? வைஷு பாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அர்ஜுனுக்கு அடிக்கடி தண்ணி தாக எடுத்து அடிக்கடி கிச்சன் பக்கம் வந்திருக்காராமே. அப்படியா? மித்து என்னடி இது? பாட்டி தான் என்ன பங்கமா கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா நீ அவங்களுக்கு மேல இருக்க. எல்லாம் இந்த அர்ஜுனால வந்தது. அவருக்கு இருக்கு இன்னைக்கு. சரி ஓகேடி, டைம் ஆகுது பாரு, ஃபர்ஸ்ட் போ. நானும் ரூமுக்கு போறேன். சரிடி. ஹிட்லர் என்ன பண்ற நீ? இப்போதைக்கு எதுவும் பண்ணல. ஆனா இனிமே என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா டாக்டர் தான் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களேடி. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஹிட்லர்? அது வந்து என்னடி வந்து போயின்னு இழுக்கிறா? இங்க பாருங்க மேடம், ஆல்ரெடி வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலலாம் முடியாதுமா. அதனால இன்னைக்கு நடக்க வேண்டியதை நடத்திடலாம் சரியா? ஹிட்லர் தங்கட தென்ன கதின்ன த தென்ன கதின்ன 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 தங்கட தென்ன
என்னடி இதுக்கே எப்படி சொல்ற? இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு இருக்கு? என்ன ஹிட்லர்? அது வந்து அது அது மித்து பாப்பா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? அப்பா, உன் ஹார்ட் துடிக்கிற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குதுடி. ரிலாக்ஸ் டி, ரிலாக்ஸ். சரியா? இன்னைக்கு நமக்குள்ள ஒன்றும் நடக்க போறது இல்ல. நான் சும்மா இவ்வளவு நேரம் டீஸ் தான் பண்ணினேன். ஆக்சுவலா இன்னும் 2 நாள்ல ஏதோ நல்ல முகூர்த்தம் இருக்கான். அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் அரேஞ்ச் பண்றாங்களாம். அன்னைக்கு தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஜானு சொன்னுச்சு. அதனால இன்னும் 2 நாள் கழிச்சு தான் நமக்குள்ள எல்லாமே. அதனால மேடம் இப்போ ரிலாக்ஸா இருங்க. சரியா? நீ இருக்கி புனா. அதுக்கு என்னமோ தெரியலடி, உன்னை டீஸ் பண்றதுக்கே எனக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கும். மித்து, நீ எதுக்கடி இப்படி பயப்படுற? இங்க பாருடி, நான் உன் புருஷன். சரியா? அதோட மித்து பாப்பா பர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்காது. ஓகேவா? அதனால ரிலாக்ஸா இருங்க மேடம். ஓகே? லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்துக்குட்டி. சரி, ஓகேடி, ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கலாமா? விக்ரம், என்ன இது? இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகாம அப்படியே இருக்கீங்க? அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல ரேணு, அது விக்ரம், சஞ்சு இன்னைக்கு காணாம போனதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? விக்ரம், அது எதாச்சும் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானே. அதை வேணும்னு நீங்க பண்ணல விக்ரம். அப்புறம் எதுக்கு இப்போ நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா ரேணு, பட் இனிமே 2 பேரும் சஞ்சு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே விக்ரம், சரி, ரொம்ப டைம் ஆகுது, சீக்கிரமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க. அத்தையும் மாமாவும் நமக்காக சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேணு, ஒரு நிமிஷம். சொல்லுங்க விக்ரம், இப்போ என்ன? ரேணு, உண்மையாவே ஆதி அன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரேணு. விக்ரம், உங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்க யாரை பத்தியுமே இந்த அளவுக்கு பெருசா வீட்ல பேசுனதே கிடையாது. பிசினஸ்னா அதை ஆபீஸோட முடிச்சுப்பீங்க. பட் அதையும் தாண்டி அதிகமா இந்த வீட்ல நீங்க எடுத்த பேரு அது ஆதிதான். அவரை பார்த்ததுல உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் விக்ரம். யாரேனோ, யூ ஆர் ரைட். நான் பெருசா யாரை பத்தியும் அவ்வளவா பேசவும் மாட்டேன். அண்ட் எதா இருந்தாலும் பிசினஸோட அப்படியே நிறுத்திப்பேன். பட் என்னமோ தெரியல, எனக்கு ஆதிக்கிட்ட பிசினஸே தாண்டி சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் வருது ரேணு. வாட் விக்ரம், என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ரேணு, ஆக்சுவலா ஆதியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு அண்ட் பாக்குறதுக்கே ரொம்ப ஆட்டிடியூடா இருந்தாரு. பட் அவர் கூட பேச தான் எனக்கு நான் அவரை பத்தி ஜட்ஜ் பண்ணி வச்சதெல்லாம் தப்புன்னு தோணுச்சு ரேணு. அண்ட் இப்போலாம் என்னன்னு தெரியல, ஆதி எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. விக்ரம், உங்களுக்கு ஆதியை நவ பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு எனக்கு எப்போவோ தெரியும். சரி, ஓகே, இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இத பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா ரீசன் இருக்கு ரேணு. ரீசன் இல்லாம நான் எதையும் பேச மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ரேணு, எனக்கு ஆதியை பார்த்தல. வாட் டு யூ திங்க்? வாட் விக்ரம், இது என்ன கேள்வி? அவரை பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ரொம்ப நல்லவர்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நேர்ல பாக்குறதுக்கும் அவர் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. அண்ட் நேர்ல பார்த்த வரைக்கும் நல்லா தான் பேசாரு. ஏன் விக்ரம் இப்போ இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ரேணு, ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் ஆதிய நம்ம மீராவுக்கு மாப்பிள்ள பார்க்க கூடாது? வாட் விக்ரம், என்ன பேசுறீங்க? ஆர் யூ ஜோக்கிங்? நோ ரேணு, ஐ அம் சீரியஸ். என்னமோ தெரியல, ஆதி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மீரா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப செல்லும். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அண்ணனா என்னோட கடமை. அதனால ஆதி மீராவுக்கு பொருத்தமா இருப்பாருன்னு எனக்கு தோணுது ரேணு. அதான். விக்ரம், என்ன பேசுறீங்க நீங்க? ஆதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல விக்ரம். அது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதுல மீரா ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தை மாமா கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஆதி அவர் ஃபேமிலி என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது விக்ரம். இப்படி நீங்க பாட்டு இப்படி சொன்னா என்ன விக்ரம் அர்த்தம்? ஹே ரேணு, ரிலாக்ஸ். நான் ஜஸ்ட் என்னோட தாட்டை தான் சொன்னேன். மற்றபடி எல்லாம் நாளைக்கு நடக்க போறது இல்ல. நீ சொல்ற மாதிரி மாம், டாட், அப்புறம் மீரா அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆதி கிட்டயுமே பேசணும். பிகாஸ் ஆதியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் ஆதி ரொம்ப நல்லவர். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவர் மற்றவங்க கிட்ட பழகிறத வச்சு பார்க்கும்போது மீராவுக்கு செட் ஆவார்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை ரேணு. விக்ரம், எனக்கு புரியுது விக்ரம். ஒரு அண்ணனா மீராவுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அண்ட் எல்லாரோட ஆசையுமே அதுதான். பிகாஸ் மீரா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப செல்லமான பொண்ணு. அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அது என்னாவே பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் மீராவுக்கு பர்ஃபெக்ட் பேரா ஆதியா நான் இருப்பார்னு தோணுது. பட் நம்ம மீரா மனசு என்ன இருக்குன்னு கேட்கணும். அண்ட் அத்தை மாமா கிட்ட பேசணும். எல்லாத்தையும் தாண்டி ஆதியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அவரை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவர்கிட்ட நம்ம பேசணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு விக்ரம். எல்லாத்தையும் தாண்டி உங்க தங்கச்சிக்கான கரெக்டான சாய்ஸ் அவர் தானா, அதை யாராலையும் தடுக்க முடியாது விக்ரம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே?
ஆமா ரேணு, ஜஸ்ட் இது என்னோட ஒப்பீனியன் தான். பட் எல்லாமே கைகூடி வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆதியானார்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல ரேணு. விக்ரம், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றதுதான், ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா யார் என்ன தடுத்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் விக்ரம். அதோட இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆதியனா தான் வரணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் தான் விக்ரம் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வருவாரு. அதோட உங்களுக்கு மச்சானாவும் வருவாரு. சரிங்களா? ரேணு, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதெல்லாம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நீ ஆதியே நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்னோட மச்சான் நீ சொல்லும் போது எனக்கு என்னையே அறியாம ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ரேணு. இது மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. பிகாஸ் என்னமோ தெரியல, ஆதி கூட பழக பழக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரேணு. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் பாப்போம் நம்ம எப்படி நடக்கிறோம், கடவுள் என்ன நினைச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே. விக்ரம், நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது விக்ரம். விக்ரம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? பேசாம ஆதியனாவை ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுங்களேன். என்ன ரேணு சொல்ற? ஆமா விக்ரம், ஆதியனாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அண்ட் அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதோட அத்தை மாமாவுக்கும் ஆதியனாவை நேர்ல பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம்ல. ஹே ரேணு, இது கூட நல்ல ஐடியா. ஆமா ரேணு, நீ சொல்ற மாதிரி ஆதியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பேசாம அவரை நம்ம லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலாம். அப்போ அவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மம்மி டாடி கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம். சூப்பர் ஐடியா ரேணு. அதோட டாடியுமே ஆதியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அண்ட் அவருக்குமே இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும். பேசாம ஒரு நாளைக்கு ஆதியை நான் லஞ்சுக்கு இன்வைட் பண்றேன். ஓகேவா? ஓகே விக்ரம், தங்கச்சி கல்யாணம்னு சொன்னோன்னே முகத்துல அப்படியே 1000 வாட் பல்ப் எரியுது. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க விக்ரம். என்ன ரேணு கலாய்க்கிற நீ? ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ ஆதி மாதிரி ஒரு நல்லவருக்கு என் தங்கச்சி மீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை சொன்னா இப்படி நீ என்ன கலாய்க்கிற? ஐயா விக்ரம், நான் உங்களை கலாய்க்கலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க, போங்க. ஓகே ரேணு. அர்ஜுன், என்ன பண்றீங்க? முதல்ல விடுங்க. என்ன? ஹே, நான் எனக்கு எதுவுமே பண்ணலடி. அதுக்குள்ள விடுங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, என்ன என் பொண்டாட்டி முகத்துல சின்னதா ஒரு கோவம் தெரியுது. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல விடுங்க. பாப்ஸ், நீ ஏதோ கோவமா இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. என்னன்னு சொல்லுடி. சத்தியமா சொல்லடி, உன் முகத்துக்கு கோவம்லாம் சூட்டே ஆகல. பின்ன என்ன அர்ஜுன், நீங்க பண்ணின வேலையால எல்லாரும் என்ன எப்படி கலாய்க்கிறாங்கன்னு தெரியுமா? என்னடி சொல்ற? எதுவும் புரியல. அது சரி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் புரியலன்னு வேற சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி புரியும்? ஏய், என்னடி நீ என்னென்னமோ பேசிட்டே இருக்கா? முதல்ல தெளிவா சொல்லுடி, என்னாச்சு? எல்லாம் அந்த தண்ணி தாக மேட்டர் தான். அதுக்கு தான் மேடம் கோவமா இருக்கீங்களா? அதை எனக்கு ஏதோ நான் சமாளிக்கணுங்கிறதுக்காக தப்பி தவறி ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன்டி. சரி விட்ரி, எல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே. அதோட எல்லாரும் ஃபண்ணுக்காக தாண்டி உங்ககிட்ட கலாய்ப்பாங்க. இதுல என்ன இருக்கு? அதுல ஒன்றும் இல்லதான். இருந்தாலும் இவ்வளவு கேவலமா நீங்க சமாளிச்சிருக்க கூடாது அர்ஜுன். நான் என்னடி பண்றது? டக்குன்னு அந்த நிமிஷத்துல எனக்கு அதாண்டி தோணுச்சு. அதனால தாண்டி அப்படி சொன்னேன். அதான் உங்களுக்கு சமாளிக்க தெரியலன்னு அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இதுக்கு வேற நீங்க எதுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே அர்ஜுன், இருங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். எங்கடி ஓட பாக்குற? இருடி, ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயமா? ஐயோ அர்ஜுன், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும். அப்படியா? என்னடி? ஐயோ, மித்து சொன்னது எப்படி அர்ஜுன் கிட்ட ஸ்டார்ட் பண்றது? அது வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அர்ஜுன். இல்லடி, லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோ நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு. அர்ஜுன், இதுல என்ன லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் கொஞ்சம் லேட்டா சொல்றேன். நோ வே, ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. ஐயோ இல்ல அர்ஜுன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் உங்களை ஃபர்ஸ்ட் சொல்ல சொன்னேன். என்னடி இப்படிலாம் சொல்ற? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா? நீ சொல்ல இந்த அளவுக்கு வைக்கப்படுறனா சம்திங் ஏதோ இருக்கு. அதனால எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஒழுங்கா என்னன்னு சொல்லு. அர்ஜுன், நீங்க இருக்கீங்களே, நான் சொல்ல தயங்குறேன்னு தெரிஞ்சும் என்ன சொல்ல சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லுடி. இல்ல அர்ஜுன், அது வந்து போய் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டனா சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லுடி. உங்களை அடி வாங்க போறீங்க நீங்க. அர்ஜுன் இருங்க அர்ஜுன், அதை தான் எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஆதிமாமாவும் மித்துவும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்களாம். ஆமா, 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்புறம் அது வந்து டாக்டர் மித்து இப்போ பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறதுனால லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால மித்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, நம்ம 2 பேரும் லைஃப் என்ன ஸ்டார்ட் பண்ணல, அதான் இனிமேல் எங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஐஷு, உண்மையாவே நீ சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதானா? ஆமா. ஏன் அர்ஜுன் இப்படி கேக்குறீங்க? இல்லடி, நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, அது இது சம்பந்தமா தான். என்ன
அர்ஜுன் என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாண்டி, நீயும் மித்ராவும் பேசிட்டு இருக்கப்போ ஜானு என்னையும் அதையும் கூப்பிட்டு உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாள்ல சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னுச்சுடி. அப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. சரி ஓகே, இந்த ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட சொல்லலாமேன்னு ரூமுக்கு வந்தா மேடம் என்னென்னமோ சொல்லிட்டீங்க போங்க. ஃபைனலி நீ சொல்ல வந்த விஷயமும் நான் சொல்ல வந்த விஷயமும் ஒண்ணுதான். அர்ஜுன் என்ன சொல்றீங்க? நமக்குமா சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காங்க? ஆமா வைஷு, கேட்டோன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா அன்னைக்கு ஏற்பாடு பண்ணினாங்களா சாந்தி முகூர்த்தம், அன்னைக்கு நீயும் நானும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலன்னு பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கடி. என்ன அர்ஜுன் என்ன சொல்றீங்க? நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? வைஷு என்னடி பேசுற நீ? பாட்டி வயசுல மூத்தவங்கடி. அவங்க நம்ம ஏஜை கடந்து தானடி வந்திருப்பாங்க. நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லையான்னு கூடியாடி அவங்களுக்கு தெரியாது. அதனால பாட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கடி நம்ம 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலன்னு. அதனாலதான் 2 நாள் கழிச்சு வர முகூர்த்தத்திலேயே நம்ம 2 பேருக்கும் அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒன்னாவே சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அர்ஜுன் எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னே தெரியல அர்ஜுன். ஏன்னா பாட்டி இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி கேட்கல தெரியுமா? இத்தனைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் நீங்கள் நானும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுட்டு, அதனால யாரும் அதனாலதான் நம்ம கிட்ட இதை பத்தி கேட்கலன்னு. ஆனா பாட்டி தெரிஞ்சிட்டும் நம்ம கிட்ட கேட்காம இருந்திருக்காங்க பாருங்களேன். உண்மையாவே பாட்டி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எத்தனை வீட்டுல பாட்டி எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையாவே ஜானு பாட்டி தான். ஆமாடி, ஜானு எப்பவுமே அப்படிதான். அதனாலதான் எங்க எல்லாருக்குமே ஜானு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்க எல்லாருக்குமே ஜானு ரொம்ப 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 ஸ்பெஷல். சரி ஓகே, இப்போதான் எல்லாம் சரியாகிட்டு. சோ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன அடி வாங்குவீங்க அர்ஜுன்? அதான் பாட்டி தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, 2 நாள் கழிச்சு ஒரு முகூர்த்தம் வருது, அன்னைக்கு தான் நம்ம 4 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் அரேஞ்ச் பண்றாங்கன்னு. அது வரைக்கும் அமைதியா இருங்க சார். அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா அது வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாதுப்பா. சோ இன்னைக்கே ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? என்ன சாம்பிளா? அர்ஜுன் வேண்டாம். செங்கடி ஓட பாக்குற இல்ல? அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன், விடுங்க. இன்னைக்கு சாம்பிள் பார்த்தே ஆகிறோம் உன்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கனகவலி சிஸ்டரோட பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனிஷ்கா. நீங்களும் உங்க விஷயத்தை கனிஷ்கா பாப்பாக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயுமே நான் நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னோட இன்னொரு சேனல்ல, அதாவது கேபிவி கார்ட்டூன்ஸ் சேனல்ல. ஸோ அந்த சேனல்ல இன்னைக்கு மதியம் 3:30 மணிக்கு டைட்டில் சாங் வந்து ரிவீல் பண்றேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாருமே போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம எல்லாரும் என்னோட இன்னொரு சேனல் கேபிவி கார்ட்டூன்ஸ் சேனல்ல இன்னைக்கு மதியம் 3:30 மணிக்கு ரிலீஸ் ஆகிற நியூ ஸ்டோரியோட டைட்டில் சாங் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலோட லிங்க் நான் நிறைய டைம் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். சேனல் பேர் வந்து கேபிவி கார்ட்டூன்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பாக்குறோம். அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.